அண்ணன் என்ன ஆச்சு? எனக்கு வேற பதட்டமா இருக்கு. அவர் என்ன சொன்னாரு? ரொம்ப திட்டிட்டாரா? நான் என்னம்மா சொல்றது? நான் அவன் நல்லா இருக்கணும் தானே பழனிக்கெல்லாம் போய் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்தேன். எப்பவுமே அவன் எனக்கு நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்தை தாண்டி வேற எதுவுமே பண்ணது கிடையாதுமா. அதெல்லாம் எனக்கு தெரியாதா? ஆனா இப்பயே இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்றல்ல. அவன் என்னெல்லாமோ சொல்லிட்டாமா. நான் அவனை என் கூட போறது மாதிரி நினைச்சிட்டு இருந்தேம்மா. என்ன பார்த்து உண்ட வீட்டுக்கு ரெண்டாம் பண்றேன்னு சொல்லிட்டாமா. இந்த மகா வசமா மாட்டினா நம்ம கிட்ட. நம்ம வளையல் மற்ற என்னைக்கா இருந்தாலும் வீட்டில் சொன்னா பெரிய பிரச்சனையாயிடும். இவங்க 2 பேரும் உள்ள இருக்கிறத எல்லார்கிட்டையும் சொல்லி பெரிய பிரச்சனையாக்கி இந்த மகாவை வீட்டை விட்டு துரத்திடலாம். என்னென்ன சொல்றீங்க? ஆமாமா, உன்னால எப்படி இப்படி ஒரு துரோகத்தை பண்ண முடிஞ்சதுன்னு கேள்வி மேல கேள்வி என்ன கேக்குறான். அவன் என்ன பார்த்து பச்சை துரோகின் வேற சொல்லிட்டாமா. திரு இப்படி பேசுவோம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலமா. என்னால தானே எல்லா பிரச்சனையும். நான் அவனுக்கு நல்லதாமா பண்ணேன். அவன் ஏமா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். என்ன ஒரு வார்த்தை கூட பேச விடலாமா? அவன் பேசிக்கிட்டு இருந்தோம். 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க. கதவை தாப்பால் போட்டு உள்ள 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க. நான் எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். சொல்லு சொல்லு, உன் விளக்கத்தை சொல்லு. உன் விளக்கத்தை கேட்கறதுக்காகத்தானே நான் இங்க ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா மயிலு, எனக்கு ஒரு டவுட். முதல்ல நீ அதை சொல்லு, அதுக்கப்புறம் உன் விளக்கத்தை நீ சொல்லுவியா? நானும் கேப்பேன். என்ன மயிலு? 2 பேரும் தனியா தாப்பால் போட்டுட்டு உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? மரியாதையா பேசுங்க. உன்ன கைய கீழ இருக்கடா. என்ன சொன்ன? மரியாதையா பேசணுமா? பண்றது மொள்ள மாதிரித்தனம். இதுல துறைக்கு மரியாதை வேறையா? மரியாதை ஏண்டா? வீட்டுல வேலை செய்யற வெறும் பயணி, வீட்டோட மாப்பிள்ளன்னா என்னையவே எதிர்த்து பேசுவியா? அதுவும் கை நீட்டி பேசுவியா? வெளியே ஐயோ, இவங்க 2 பேர் ரூம்குள்ள போய் கதவை சாத்தி தாப்பால் போட்டுக்கிட்டாங்க. அப்ப இந்த வீட்டோட மரியாதை கெட்டு போகல. இவங்க பண்ண தப்ப நான் தட்டி கேட்கிறேன். அப்ப இந்த வீட்டோட மரியாதை கெட்டு போச்சுல. என்ன நியாயம் அம்மா உங்களோடது? நீங்க ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி எதுவும் பேசாதீங்க. சும்மா இருங்க ப்ளீஸ். அறிவு இருக்கா உனக்கு? நானும் இந்த வீட்டோட மாப்பிள்ள தான். இந்த வீட்டோட மரியாதை மேல எனக்கு அக்கறை இருக்கு. சம்பந்தப்பட்ட 2 பேர் இங்க தானே இருக்காங்க. அவங்க முன்னாடி தானே பேசுறேன். அவங்க இல்லாத போது நான் என்ன பொறுமையா பேசுறேன்? ஏய் மயிலு, சொல்றா, நான் சொல்றது நிஜம்தானே? நீ சொல்ல மாட்ட. ஏய் மகா, நீ சொல்லு, நான் சொல்றது நிஜம்தானே? ஓ, இதுவா விஷயம்? நல்லா மாட்டிக்கிட்டாங்க. இந்த விஷயத்தை இப்படியே விட்டுறக்கூடாது. இத பெருசாக்கி இவளை வீட்டை விட்டு அனுப்பிட வேண்டியதுதான். மாமா, மக என் தங்கச்சி மாதிரி. அவளை பத்தி மனசாட்சி இல்லாம பேசாதீங்க. யாரா மனசாட்சி இல்லாம பேசுறது? ஊருக்குள்ள எந்த அண்ணன் தங்கச்சில ரூம்குள்ள கதவை சாத்திட்டு பேசிட்டு இருக்காங்க? கண்ணெதிர பார்த்தத கேக்குறேன், அதையே இல்லங்கற. ஐயோ கடவுளே, என்னங்க என்னதான் நடக்குது இந்த வீட்ல? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இருங்க. ஏ மயில, அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. நீயும் மகவும் ரூம்குள்ள போய் கதவை சாத்துனீங்களா இல்லையா? அப்படி கேளு கவிதா. கேக்குறாங்களா, பதில் சொல்றா.
இவங்க பேசின எல்லாத்தையும் இவ்வளவு நேரம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க ஒன்றும் விளக்கமா சொல்ல வேண்டாம். முதல்ல என்ன பேச விடுங்க. ஏன் இத்தனை நாள் மகா உங்க கூடவே இருந்திருக்கா? அவ எப்படிப்பட்டவன்னு உங்களால ஜட்ஜ் பண்ண கூட முடியாதா? அத்த, நீங்களும் ஒரு பொண்ணு தானே. இதே பழிய உங்க மேல போட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? திரு, நீ என்ன பேசுற? யார் கூட யார கம்பேர் பண்ணி பேசுற? கம்பேர் பண்ணி பேசல அத்த. அவளோட நிலைமை என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் அப்படி சொன்னேன். ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோ. முதல்ல நான் இப்படி ஒரு தப்ப பண்ணவே மாட்டேன். யார் இந்த தப்ப பண்ணாங்களோ அத பத்தி மட்டும் பேசு. இங்க எந்த தப்பும் நடக்கல. தயவு செஞ்சு என்ன நம்புங்கக்கா. ஏன் அத்த, ஒருத்தங்க முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிட முடியாதா அவங்க எப்படிப்பட்டவங்க? என்ன திரு நீ பேசிக்கிட்டே போற? மயில் இவ கூட பேசுறதுக்கு எவ்வளவு இடம் இருக்கு? அக்கா, இவ்வளவு பெரிய வீட்ல இடத்துக்கா பஞ்சம்? ஏன் ரூம்குள்ள போய் அதுவும் கதவை தாப்பா போட்டு பேசணும்? அப்படி கேளு கவிதா. திரு, நான் ஒன்னு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ. நீ ரொம்ப நல்லவன். எல்லாத்தையுமே நீ நல்லதா பாக்குறதால உனக்கு எல்லாமே நல்லதா தெரியுது. தப்பு நடந்தா கூட அது உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கு காரணம் உன்னோட மனசு. ஆனா இதோ நிக்கிறாளே, ரொம்ப நல்லவ மாதிரி நடிச்சுக்கிட்ட. இவ அந்த மாதிரி ஆள் கிடையாது. எழுந்திரி மகா, எழுந்திரு. பாத்து. உனக்கு ஒண்ணு இல்ல? ஏன் அழற? சரி சரி, ஒண்ணும் இல்ல, அழாத. முதல்ல உள்ள வா, பேசிக்கலாம். திவ்யா, உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. சித்தி!